பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் நேற்று முன்தினம் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி நாயுடு அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய வெளிநாடு வாழ் இந்திய பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாம் பிட்ரோடா அவர்கள் நம் இந்தியர்களை பார்த்து அரேபியர்கள் என்றும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றும் ஆப்பிரிக்கர்கள் என்றும் கீழ்த்தரமாக இந்தியர்களை பார்த்து விமர்சித்துள்ளார். இது காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய வகையிலே தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதன் பிறகு ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பழகன் ஈஸ்வர் அவர்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. அதன் ஒரு பகுதியாக பத்திரிகையாளர் சந்திப்பு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாநிலத்திலிருந்து நம் கட்சியிலுக்கு ஒரு பொறுப்பாளர்கள் அனுப்பியிருக்கிறார். அது மாநிலத்திலிருந்து வந்தக்கூடிய பொறுப்பாளர் நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் வேலூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் வி தசரதன் அவர்கள் இங்கே பத்திரிகையாளர் சந்திப்புக்கு சிறப்பு விருந்தினராக மாநிலத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த காங்கிரசுடைய அராஜக போக்கு, இந்துக்களை இழிவுபடுத்துகிற போக்கு, ஆன்மீகத்தை இழிவுபடுத்துகிற போக்கு, இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது கண்டிக்கத்தக்க விஷயம். காங்கிரஸ் மட்டுமில்ல, அதனுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே, நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதனுடைய கூட்டணி கட்சிகள் இந்தியர்களையும் இந்து தெய்வங்களையும் இந்துக்களையும் அதிகமாக இந்தியாவில் வாழக்கூடியவர்களை, இந்த இவர் சொல்லியிருக்கிற விஷயம்னா இந்தியாவில் வாழக்கூடிய அனைவரையுமே, அனைத்து மதத்தினருமே அரேபியர்கள் என்று ஆப்பிரிக்கர்கள் என்று சீனர்கள் என்று இழிவாக பேசியிருக்கிறார். அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கண்டனத்துக்காக மட்டுமே நம்முடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாங்கள் உங்களிடத்திலே இந்த விஷயத்தை வைக்கிறோம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருந்து 400க்கு மேல் அதிகமான சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. அதை கொச்சைப்படுத்த வேண்டும், அதை குறைக்க வேண்டும் என்ற மதிப்பிலே இந்தியா கூட்டணி அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருமே, தமிழகமா இருந்தாலும் சரி, அது வெஸ்ட் பெங்காலா இருந்தாலும் சரி, அனைவருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களையும் இழிவுபடுத்தி காங்கிரஸ் அரசாங்கமானது கொச்சைப்படுத்தி இருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக மாநில தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வன்மையாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருமே வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக இந்த காங்கிரசினுடைய வெளிநாடு வாழ் இந்தியர்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சாம் பிட்ரோ அவர்களை மீண்டும் வன்மையாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக கண்டிக்கிறோம் என்று இந்த நேரத்திலே